நண்பர்களே, மீண்டும் இந்த தரத்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிச்சூர் வரராஜபுரம் பிஎல்பி ஆன நிலையம். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன நிலையம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்பின்ற லேஅவுட்டு இப்போதைக்கு நிறைய பிளாட் சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சொல்லலாம். ரேட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்துலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 500 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டு க்ரோத் நல்லாவே ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம 50 ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர் தான். ஸோ 100 மீட்டரில் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா 30க்கு 38 அப்படின்ற சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் பிளாட்டுங்க. நார்த் ஈஸ்ட்டு கார்னர். ஈஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா 38 வரும், நார்த்தில் 30 வரும். ஸோ சின்ன சின்னதாக யாராவது பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் பார்த்திங்கன்னா 24 அடி ரோடு. நல்லா ஒரு ஏரியா தான். வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய கட்டிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு வீடு கட்டி உடனே குடியேறலாம். ஸோ ரொம்ப சேஃபான இடம் அப்படின்னு கூட கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். இங்கேருந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டரில் ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க் ஸ்ட்ரெயிட் ரோடு. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா மணிமங்கல் ரோடுக்கு எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் நம்ம ஆர்ச் பிஎல்பி ஆனந்தோட ஆர்ச் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே தான் ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக வந்து நேரில் பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே வேலையாக முடிஞ்சிடும். நம்ம திரும்பவும் நிறைய இடத்துல சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி சின்ன ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதும் கஷ்டம், நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது கஷ்டம். நிறைய பேர்கிட்ட இதை சொல்லி வைக்கிறதால பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போலாம் இந்த சைடில் நல்ல ப்ராப்பர்ட்டியாக வர்றது பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்குது. அவ்வளோ ஸ்பீடாக பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுது. அதனால் ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்த ஏரியா சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் ப்ராப்பர்ட்டி வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ கடைசியில் வந்து உங்களுக்கான தேவையான இடம் எதுன்னே தெரியாமல் கடைசியில் சுற்றிட்டே தான் இருக்க வேண்டியதாகும். ஸோ முதல்ல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே போல் எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு வேணுன்றது எக்ஸாக்டாக ஒரு சில ஏரியாவில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப அலைச்சலே இல்லை. இம்மிடியட்டாக நீங்கள் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா எந்த இடத்துல நம்ம இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த இடத்துல என்ன ரேட்டு போகுதுன்றதை கண்டிப்பாக நீங்கள் விசாரிப்பீங்க. ஸோ அதுக்கான பட்ஜெட் நம்ம பண்ண முடியுமான்றதையும் யோசிப்பீங்க. ஸோ இடத்துக்கு ஏற்ற பட்ஜெட்டுக்கு ஏற்ற இடம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ அந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள், பட்ஜெட்டை சூஸ் பண்ணுங்கள், அதுக்கான லொக்கேஷனை சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து சுலபமாகவே உங்கள் ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணிவிட்டு இமீடியட்டாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை உங்களுடைய சொத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஒரு சொத்தும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வாங்குகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த கடவுளோட பிரார்த்தம் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சின்ன பிளாட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே இல்லை, சேல்ஸுக்கே வரல. நமக்கு இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் 1 கிரவுண்டுக்கு மேலே தான், 3/4 கிரவுண்டு 1 கிரவுண்டுக்கு மேலே தான் இருக்கும். 1/2 கிரவுண்டில் கிடைக்கிறதே அவ்வளோ ரேர். எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இந்த லேஅவுட்டில் சின்ன பீஸ் நமக்கு எனக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ நிறைய பேர்கிட்ட இது கண்டிப்பாக ஸ்ப்ரிட் ஆகிருக்கு, நிறைய மீடியேட்டுக்கிட்ட ஸ்ப்ரிட் ஆகி தான் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்ருக்கேன்.